ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐநாசில் வந்து இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வானதி வந்து வீட்டை விட்டு வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து பாண்டி வந்து பீச்சில் போய் கூட்டு வந்து சமாதானம் பண்ணுறக்க வந்து நம்ம வானதி வந்து கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போய் பார்த்தீங்கன்னா வானதிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எங்கள் அண்ணனுக்கு வந்து இப்படி கல்யாணம் ஆகலைல்ல, நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? ஏற்கனவே சோழன் வந்து கல்யாணம் பண்ணதுனால தான் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் வந்து மன சங்கடமாகவே இருக்கார். அதனால் மறுபடியும் நானும் கல்யாணம் பண்ண ரொம்ப வந்து கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பாண்டி வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னா வானதி வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. பரவாயில்ல, எனக்கு இந்த இவ்வளோ தூரம் நீ என்கிட்ட பேசுனது எனக்கு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து வானதி சொல்லுவாங்க. சரி அப்படின்னா நான் ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்றேன், எங்கள் அண்ணி மொதல் இருந்தாங்களா அந்த ஹாஸ்டலில் சேர்த்து விட்றேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் நான் போகல, மறுபடியும் எங்கள் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அங்கே தான் பிரச்சனையாக இருக்குது, எப்படி போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், நான் போகிறேன், அங்கேயே போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணி என்னன்னு கேட்குறாங்க. கேட்டோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வானதி வந்து கேட்குறாங்க, ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம பாண்டி வந்து விடுறாங்க. விட்டோன்னே இப்போ எதுக்கு இங்கே வந்தால் வச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எப்பயும் போல திட்டுறாங்க. அவங்க அம்மாவும் அவங்க அண்ணனும் திட்டி சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வானதி வந்து கோச்சிட்டு எப்படியா வீட்டுக்குள்ளே வந்து ரூம்குள்ளே போயிட்டாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா பாண்டி வந்து வீட்டுக்கு போவோம். அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க, எதுக்கிட்ட அந்த பொண்ணை அனாதை அப்படி வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன், அந்த பொண்ணை எங்கேயும் தவிக்கிட்டு வந்துட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே சேரன்னு சொல்ல எல்லாருமே வந்து கேட்குறாங்க. அப்புறம் நம்ம நிலாவும் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நான் அவளை சமாதானம் பண்ணி அவங்க வீட்டிலே வந்து விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவளுக்கு ஒரு ஃபோன்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன், எதுவும் பிரச்சனைனா எனக்கு ஃபோன் அடிக்க சொல்லி அப்படின்னு. அங்கே எதுவும் பிரச்சனை நடந்துச்சுன்னா அவள் அடி வாங்கிட்டு இருக்கும்போது எப்படி அவள் வந்து உனக்கு ஃபோன் அடிப்பா வைப்பா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வானதி வந்து மறுநாள் வந்து ப்ரோமோ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வானதி வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணி என்னை வந்து வீட்டில் வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதோட வந்து சீரில் முடிச்சுருவாங்க. ஸோ ஓகே, பை டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நினச்சோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.